ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான வாட்ஸ்அப் ட்ரிக்கை பற்றி பார்க்கலாம். நீங்கள் மோஸ்ட்லி எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. அதில் ஒரு பெஸ்ட்டான ஈஸியான ட்ரிக் தான் இது. உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டில் உங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் அப்டேட் பண்ணியிருப்பீங்க. அந்த ப்ரொஃபைல் பிக்சர் யாரெல்லாம் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இது நாள் வரைக்கும் தெரிஞ்சிருக்காது. உங்கள் ப்ரொஃபைல் பிக்சரை யாரெல்லாம் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் பிக்சரை யாரெல்லாம் பார்த்துருக்காங்கன்னு தெரிஞ்சிக்க நீங்கள் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். அந்த ஆப் நேம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ் பாக்ஸுங்கிற ஆப் ப்ளே ஸ்டோரில் கிடையாது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் தரேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டிங்கன்னா அலோ கொடுத்துருங்க. இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் உங்களோட மொபைலை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸ்கேன் நவுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதில் ஸ்கேன் பண்ணிக்கலாம். இதில் கீழே ட்ரெண்டிங் ஸ்டேட்டஸ், ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ், ஃபன் குரூப்ஸ், செக்யூரிட்டி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ட்ரெண்டிங் ஸ்டேட்டஸில் நீங்கள் ட்ரெண்டிங் ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணிக்கலாம். கீழே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ்லாம் அவ்வளோவும் தேவை கிடையாது. கீழே பவர் ஃபியூச்சர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். அதை கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக உங்களுக்கு ஸ்டேட்டஸ் டவுன்லோடர் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஸ்டேட்டஸில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ளீனர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. க்ளீனர் ஆப்ஷன் அவ்வளோ உங்களுக்கு யூஸ் ஆகாது. உங்கள் ஆடியோ, பிக்சர்ஸ், வீடியோஸ், வாய்ஸ் நோட்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு இது அதிகமாக யூஸ் ஆகாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்னூசர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் மெசேஜ் பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போது நீங்கள் ஆன்லைனில் இருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஆஃப்லைன் காட்டும். அதுக்கான ஆப்ஷன் தான் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்டேட்டர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வாட்ஸ்அப்பை ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பிளாங்க் சேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் கான்டாக்டில் யாராவது ஒருத்தருக்கு பிளாங்க் சேட், அதாவது எந்தவித லெட்டர்ஸுமே இல்லாமல் நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் தான் இது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன ஆப்ஷன் தான். ஹூ வியூடு மை ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு அலோ பண்ணிடுங்க. அலோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இதில் என்னோடய ப்ரொஃபைல் பிக்சர் பார்த்தவங்க நேம்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப் கான்டாக்டில் உங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் யாரெல்லாம் பார்த்துருக்காங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் இதில் வந்துடும். யாரெல்லாம் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் டீட்டெயில்ஸாக தெரிஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்டேட்டஸ் வீடியோ ஸ்ப்ளிட்டர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நார்மலாக ஸ்டேட்டஸ் வீடியோ 30 செகண்ட் தான் செட் பண்ண முடியும். இதில் 5 மினிட்ஸ்னாலும் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்டேட்டஸு 30 செகண்ட்னு ஸ்ப்ளிட் ஆகி அதே செட் ஆகிரும். இதுக்கான ஆப்ஷன் தான் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹூஸ் ஆன்லைன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் யாரெல்லாம் ஆன்லைனில் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க.